அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத கருத்துக்கள் பொதிந்த ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. நாம் கற்கக்கூடிய நூல்களிலே சொல்லி இருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு விடாமல் நம்முடைய சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து தூய்மையாக அதை புரிந்து கொண்டு அதை நம்முடைய ஆழ்மனத்திற்கு கடத்த வேண்டும். ஒரு வீட்டிலே குடியேறுவதற்கு அந்த வீட்டை முதலிலே தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு அங்கே தூப தீபங்களை ஏற்படுத்தி அறையிலே இருக்கக்கூடிய துர்நாற்றங்களை எல்லாம் வெளியேற்றி முழுமையாக குடியிருப்பதற்கு ஏற்றபடியாக மாற்றியமைத்து அதன் பிறகு அங்கே குடியேறுவது வழக்கம். அதுபோல நம்முடைய மனதிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவன் தன்னுடைய பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் ஜீவனை மூடியிருக்கக்கூடிய 7 மாயத்திரைகள் அகன்றாக வேண்டும். இந்த மாயத்திரைகள் எல்லாம் புலன்கள் வழியாக நாம் இந்த உலகை அணுகியிருந்ததின் காரணமாக ஏற்பட்டவை. அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாயத்திரைகளை கிழிப்பதற்கு இரும்பால் செய்யப்பட்ட கத்திகள் பயன்படாது. கைகளை கொண்டும் கிழித்துவிட முடியாது. எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த 7 தரைகளை எண்ணங்களின் வலிமையை கொண்டுதான் கிழித்தாக வேண்டும். எண்ணங்கள் வலிமையாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஞானிகள் மகான்களுடைய உன்னத கருத்துக்களை உள்வாங்கி புத்தியை கூர்மைப்படுத்த வேண்டும். புத்தி கூர்மை ஏற்பட்ட போது நமக்குள்ளே இருந்த அறியாமை என்கிற மாயத்திரைகள் விலக ஆரம்பிக்கும். ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கான விடையை பற்பல ஞானிகள் தீர்த்து வைக்கிறார்கள். இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலே சொல்லி வரக்கூடிய விவரணங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வியாசருடைய மகனாகிய சுகபிரம்ம ரிஷி தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்காக ஜனக மன்னனை அணுகுகிறார். ஜனக மன்னன் 7 நாட்கள் தனிமையிலே அவரை தங்கியிருக்க செய்து அதன் பிறகு 7 நாட்கள் அந்தப்புற வாசத்திற்குள்ளே ஈடுபடுத்தி சொகுசான வாழ்க்கையை காட்டிக் கொடுத்து இதிலே அவருடைய மனம் தடுமாறுகிறதா என்றெல்லாம் சோதித்து பார்த்து எதிலும் அசையாமல் மனம் தடுமாறாமல் நேராக இருக்கக்கூடிய சுகர் மீது விருப்பம் கொண்டு அவரிடத்திலே பேசும் எண்ணம் கொண்டு 14 நாட்களுக்கு பிறகு மகத்தான முனிவரை சந்திக்க ஒப்புக்கொள்கிறார். ஜனகர் ஒன்றும் அற்ப சொற்பமான நபர் அல்ல. அவர் மிகச்சிறந்த ஞானி. ஜனக மன்னனுக்கும் அஷ்டவக்ரருக்கும் இடையிலே ஏற்பட்ட உன்னதமான உரையாடல்களை இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கிறோம். முழு ஞானியான ஜனகர் சுகபிரம்ம ரிஷியை சந்தித்து அவரிடத்திலே உரையாடுகிறார். நீங்கள் பூரண ஞானத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்பதை இங்கே நீங்கள் தங்கியிருந்த சில நாட்களுக்குள்ளாகவே நான் அறிந்து கொண்டு விட்டேன். இனிமேல் இந்த உலகத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சுகபிரம்ம ரிஷியாகி நீங்கள் என்னை விட மேலானவர். உங்கள் தகப்பனாருக்கு கூட இவ்வளவு காலமாகியும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்குவம் ஏற்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இனி நீங்கள் அடைந்திருக்கும் பதவியில் ஸ்திரமாக இருக்க கடவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். இந்த விஷயத்தை சொல்லி முடித்ததும் விஸ்வாமித்திரர் ராமனை நோக்கி அவனும் அந்த ஸ்திதியில் இருப்பதாகவும் பெரியவர்களின் அனுக்கிரகம் பெற்று புத்தி ஸ்திரமடைந்ததால் பரம முக்தனாகி விடுகிறான் என்றும் சொன்னார். இவ் அனுக்கிரகம் செய்ய தகுந்தவர்கள் பரம ஞானியாயும் ரகுகுலத்திற்கே குருவாயும் உள்ள வசிஷ்டரே. ஆகவே தொடர்ந்து அவரை நோக்கி தெரிகாலத்தை அறிந்த அவரே இந்த பரம உபதேசம் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தாங்கள் இருவரும் முன்னொரு காலத்தில் நீடித்திருந்த பகையை தீர்த்து கொண்டு பிறகு இருவருமாக அடைந்த பிரம்ம உபதேசத்தை இப்பொழுது ராமனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி செய்வதால் குருவுக்கும் சார்த்தகம் என்பதை தெரிவித்தார். வால்மீகி முனிவர் மேலும் சொல்கிறார். இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி வசிஷ்டர் உடனே ராமனுக்கு உபதேசிக்கும் பொருட்டு அவன் முகத்தை சற்று உற்று நோக்கி அவருடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்குவதாக சொன்னார். உடனே ராமன் முனிவரை நோக்கி மகா மேதாவியாயும் எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவருமாக இருக்கக்கூடிய வியாசர் முக்தராகாமல் இருக்க பாலகனான சுகர் எப்படி முக்தரானார் என்கிற கேள்வியை கேட்டார். எத்தனை நுணுக்கமாக ஸ்ரீராமன்
வசிஷ்டரிடம் கேள்வியை கேட்கிறார் பாருங்கள். ஜனக மன்னன், உங்கள் தந்தையாகிய வியாசரை காட்டிலும் நீங்கள் மேன்மையான ஞானியை பெற்றுவிட்டீர்கள் என்று சுகபிரம்ம ரிஷியிடம் சொன்னதற்கு என்ன காரணம்? 14 நாட்கள் உன்னிப்பாக சுகபிரம்ம ரிஷியினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கண்காணித்த ஜனக மன்னன் அவர் முழு ஞானியாகிவிட்டார் என்பதை தெளிவாக கண்டுபிடித்தான பிறகே இந்த வார்த்தைகளை சொல்லி இருந்தார் என்பதை அறிய முடிகிறது. அப்படி பார்க்கும்போது தந்தையை காட்டிலும் மகன் மகா ஞானி என்ற நிலையை பெற்றுவிட்டார் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி இருந்தால் வியாசர் முக்தனாவதற்கான தகுதியை அடையவில்லையா? அது எப்படி தந்தையை விட மகன் ஞானியாக மாறி இருக்க முடியும்? வயது, அனுபவம், ஆளுமை, தவத்தின் தன்மை இவையெல்லாம் மாறுபடத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது எப்படி ஜனக மன்னர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார்? வியாசரை காட்டிலும் அவருடைய மைந்தனாகிய சுகர் பெரிய ஞானி என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். ராமனின் கேள்வியிலே நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. வசிஷ்டர் பதில் சொல்கிறார். நாம் திரும்பி திரும்பி எடுக்கும் ஜன்மங்களிலே சிறப்பு, குணம், செல்வம் எல்லாவற்றிலும் சில ஒரே மாதிரியாகவும் மற்ற ஜென்மங்கள் வேறுபட்டும் இருக்கின்றன. எனக்கு தெரிந்தவரையில் வியாசருக்கு தற்சமயம் 32வது ஜனனம். இந்த ஜனனத்திலே செய்த காரியங்களாகிய வேத விபாகங்களும் இதர சாஸ்திரங்களும் திரும்பி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த நிலையிலே இருக்கிறார். என்றாலும் கூட அவர் ஜீவன் முக்தர்தான். அவர் இன்னும் பிரம்ம பதவியை அடைய நேரும். நீ இப்போது அறிய வேண்டியது, ஜீவன் முக்தனான பிறகு விதேக முக்தியை அடைவது மிகவும் எளிது என்பதே. இந்த 2 சிதிகளுக்கும் வித்தியாசம் சொல்பமே. இது இப்படி நிற்க, பிரபஞ்ச வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக அனுசரிக்க வேண்டியது பௌருஷம் அல்லது தன் ஆண்மையை அடிப்படையாக கொண்ட தீவிர முயற்சி. தகுந்த முயற்சியால் உலகத்தில் அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை. பிரம்ம பதவியும் கூட தீவிரமும் ஒழுக்கமும் சேர்ந்த முயற்சியால் அடையத்தக்கதாக இருக்கிறது என்று அறிவுரை சொல்கிறார். இங்கே ஒரு விடயத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன்னுடைய சித்த வேதத்தை சொன்ன அருமையான உபதேசம் இங்கே நினைவு கூறத்தக்கது. மனம் எப்போதும் பெண்ணாகவே இருக்கிறது. அறிவு என்பது ஆணாக இருக்கிறது. எப்பொழுது அறிவு மனதை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுதுதான் ஆண்மை என்பது பிறக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்மகனாகிறான், புருஷனாகிறான் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த கருத்துக்கள் அப்படியே இங்கே வசிஷ்டராலும் உச்சரிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பௌருஷம், அதாவது ஆண் தன்மை என்பது தக்க முயற்சியால் அடையப்படக்கூடியது. அதற்கு ஒழுக்கம் சேர்ந்த முயற்சி அவசியம் என்று சொல்லி இருப்பதை கவனிக்க வேண்டும். ஒழுக்கம் என்று இங்கே சொல்லுவது எதை? இதிலே கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் ஆகிய 3ம் அடங்கும். புறக்கரணங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கரணங்கள் என்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தின் மூலமாக செய்யக்கூடிய காரியங்களிலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புறத்திலே ஒழுக்கமாக இருந்து அகத்திலே களங்கம் கொண்டிருந்தால் அவன் ஒழுக்க சீலன் என்று ஆக மாட்டான். அகத்திலே நல்லொழுக்கம் இருந்து புற வாழ்க்கையிலே தவறுகளை செய்து கொண்டிருந்தால் அவனும் நல்லொழுக்கம் கொண்டவன் என்று ஆக மாட்டான். இந்த 2ம் சரியாக பொருந்தி இருந்து குருமார்களை மதிக்காமல் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற நிலையில் அகங்காரப்பட்டு எவனாவது பயணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அப்போது அவன் ஆன்ம ஒழுக்கம் இல்லாதவன் என்று கருதப்படுவான். இங்கே பலரை பற்றிய விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். வால்மீகி முனிவரை பற்றி, அதற்கு அடுத்தபடியாக ராமனை பற்றி, சுகபிரம்ம ரிஷியை பற்றி, வியாசரை பற்றி, ஜனக மன்னனை பற்றி, இப்படி பலரை பற்றியதான விவரணங்கள் இங்கே வருகின்றன. இதன் பொருள் யாதென்றால், அந்நாளிலே வாழ்ந்திருந்த அனைவருமே தூய நன்னெறி மேற்கொண்டு ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருப்பதை உறுதி செய்தார்கள். திரும்ப திரும்ப பல நூல்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது யாதென்றால், ஒழுக்கம் தவறி வாழக்கூடாது என்பதை உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஒழுக்கமில்லாத ஒருவன் எத்தனை சிறந்தவனாக இருந்து கடினமாக தவம் இயற்றினாலும் கூட, வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்திருந்தாலும் கூட அவன் தோற்றுத்தான் போவான். சித்த வித்தை முதலாகிய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு
ஜீவகாருண்ய ஒழுக்கம் பேண வேண்டியது அவசியம். கொல்லாமை என்கிற விரதத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். லாகிர் வஸ்துக்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது கடமையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கடைபிடிக்க விரும்பாமல் மனம் போன போக்கிலே எவரோ சிலர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக கலைகளை கற்றுக்கொண்டு நான் எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க மாட்டேன், ஆனாலும் நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று அகம்பாவயப்பட்டு பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே இது போன்ற நூல்களை வாசிக்கும் போது ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டியது எத்தனை அவசியம் என்பதை ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் உபதேசித்ததன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மூத்தோர் சொல்வார்த்தை அமிழ்தம் என்பதை மறக்கக்கூடாது. செய்யும் முயற்சிகளை சரியான மார்க்கத்தை அனுசரித்தும் இடைவிடாமலும் செய்து வர வேண்டும். பலன் சித்திக்காவிடின் இதற்கு காரணம் செய்த முயற்சியின் கோளாறை தவிர வேறு காரணம் இல்லை. தகுந்தபடி முயற்சி இருந்தால் காரியம் கைகூடியே தீர வேண்டும். இதுவே நியதி. இப்படி பலனை அடையும் வரையிலும் இடைவிடாமல் முயற்சி செய்கிறவர்கள் உலகத்தில் எக்காலத்திலும் சொற்பமாகவே இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஜனங்கள் எடுத்த காரியத்திலே பாதியிலே ஊக்கம் என்பது குறைந்து போய் முயற்சியிலே தளர்ந்து போய் அதை பாதியிலேயே விட்டுவிட்டு தோற்று போகிறார்கள் என்பதை சொல்லுகிறார். இதிலே உயர்ந்த உன்னத கருத்து இருக்கிறது. சிலருக்கு ஒரு விடயத்திலே ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. அதற்கான அடிப்படை வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சரியான பாதையிலே பயணிப்பவர்களுக்கு தடைகள் ஏற்படும். சில வேளைகளிலே ஆயாசங்களும் சலிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் மன உறுதியை பெற்றிருக்க வேண்டும். ஞானபிதா சொல்லியதைப் போல க்ஷமா, பொறுமை என்கிற கேடயத்தை வைத்திருக்க வேண்டும். விவேகம், தீரதை என்கிற கூறிய வாளை கை கொண்டிருக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒருவனால் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. பொறுமை மாத்திரம் இருந்தால் போதாது. தனக்கு நேரக்கூடிய பற்பல விதமான உலகியல் மாயைகளை விவேகம் என்கிற வாளால் வெட்டி வீசி பயணிக்க பழக வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே ஒருவனால் ஞான வெற்றியை பெற முடியும். ஒருவன் ஒரு காரியத்திலே ஈடுபடும் போது ஆரம்பத்திலே சில தோல்விகளை சந்திக்கத்தான் செய்கிறான். தோற்றுவிட்டோமே என்பதற்காக ஓய்ந்துவிடக்கூடாது. இன்று உலகிலே வெற்றியாளர்களாக இருந்த அனைவரும் ஆரம்பத்திலே தோல்விகளை சந்தித்தவர்கள்தான். இடைவிடாமல் தோல்விகளையும் சரியான அனுபவத்திற்கான படிகளாக மாற்றிக்கொண்டு பயணித்தவர்கள்தான் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இதை சரித்திரம் நம்முடைய இந்த உலகியல் சார்ந்த கல்வியிலே முழுமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆரம்பத்திலேயே எவரும் வெற்றியாளர் ஆகிவிட முடிவதில்லை. தொடர்ந்து போராடித்தான் வெற்றிகளை சுவைக்க வேண்டி இருக்கிறது. இந்த கருத்துக்களைத்தான் இங்கே வசிஷ்டர் ராமருக்கு சொல்லுகிறார். ஆரம்பத்திலே அவஜயம் அல்லது தோல்வி என்பது ஏற்பட்டாலும் கூட அதிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் போராடி வெற்றி காண வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம் ஒரு காரியத்திலே ஈடுபடும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த காரியத்திலே பாதி கடக்கும் போது இல்லாது போய்விடுகிறது. அது காரணமாக இது நமக்கு உதவாது, இது நம்மால் செய்ய முடியாதது என்று கருதி பாதியிலே விட்டு விடுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் மனிதர்களின் சோம்பேறித்தனம் தான் காரணம். எனவே அதன் காரணமாக தோல்விகளையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அத்தனை சுலபத்திலே தங்கள் தோல்விகளை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. மாறாக தங்கள் தோல்விகளுக்கு வேறு யாரையாவது குற்றவாளியாக்குவதிலே குறியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தோற்று போகிறார்கள். இடைவிடாமல் திரும்ப திரும்ப தன்னுடைய முயற்சியிலே தளராது பயணிக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக நிச்சயம் தன்னை உயர்த்திக் கொள்வார்கள் என்று வசிஷ்டர் ராமபிரானுக்கு உபதேசிக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அந்த காரியத்திலே ஆரம்பத்திலே தோல்விகளை சந்திப்பதற்கு முயற்சியிலே ஏற்படக்கூடிய தீவிரம் குறைவது மட்டும் காரணமல்ல, கர்மவினைகளும் காரணமாகத்தான் இருக்கின்றன. பார்க்கலாம் அடுத்த பதிவிலே. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.